எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் தானியா. நான் ஹில்டன் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வரேன். பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஹில்டன் மேல்நிலைப் பள்ளி நம்பர் 7, நியூ காலனி, குரோம்பேட்டை, சென்னை 6,44,000. இது எங்கள் பள்ளியோட முகவரி மட்டும் இல்லை, இது எங்களோட எல்லாரோட முகவரின்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமிதமாக இருக்குது. ஒரு விளக்கால் 1000 விளக்குகளை ஏற்றலாம் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்கிறாரு. குழுமத்தின் பெயரை தாகூர் என்று அமைத்துக் கொடுத்த எங்கள் பள்ளியின் தாளாளர் திருமதி மாலனம் அவர்கள் இந்த மாதிரி 12 நிறுவனங்களை நிறுவியிருக்கிறாங்க. ஒரு ஆணா எத்தனை நிறுவனங்களை நிறுவறது 100% கடினத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணு அந்த இடத்துல நிற்கும் போது 200% அவங்களுக்கு கடினத்தை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண்ணா அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. ஒரு மாணவனை மாணவனாக மட்டும் பார்க்காமல் தோழனை போல தோளோடு தோள் என்று எங்கள் கல்வியோட தேவைகளை நன்றாக புரிந்து எங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் எங்கள் பள்ளியின் முதல்வர் திரு பாலாஜி சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். எங்களுடைய குறை நிறைகளை அக்கறையோட கேட்டு அதை சீர்படுத்தி கொடுக்கும் எங்கள் பள்ளியின் துணை முதல்வர் திருமதி பவானி மேம் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். புத்தகத்தில் இருக்க விஷயத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்காம சிந்திக்கும் திறனை, பகுத்தறிவு திறனை எங்களுக்குள்ள வளர்த்து வருவது ஆசிரியர்கள் தான்றதுல இங்க சந்தேகமே கிடையாது. ஒரு சிறைச்சாலையை மூடுபவன் ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறான் அப்படின்னு விக்டோரியா ஹியூகோ சொல்லியிருக்கிறாரு. கல்வி என்பது ஒரு ஆயுதம், அதன் விளைவு அதை பிரயோகிக்கும் கைகளால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்கிறாரு. உண்மையான கல்வி நம்மளை பயமுறுத்துவதற்கு பதிலாக பகுத்தறிவுள்ளவர்களாக மாற்றுகிறது அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் இதை சொல்லியிருக்காங்கன்னு எனக்குள்ள சொன்னது என்னுடைய அப்பா தான். அவரும் ஒரு ஆசிரியர். இந்த மாதிரி இவ்வளோ பேர் கல்வியை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் அப்படிப்பட்ட கல்வியை எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குற எங்கள் பள்ளிக்கு இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேன். ஹில்டனில் பல சாதனைகள் நடந்திருக்கு. அதில் சிலவற்றை உங்களிடம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டுதோறும் நடக்கின்ற 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஹில்டன் பள்ளியில் 100% வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. அறிவியல் சம்மந்தப்பட்ட பல கண்காட்சிகள், பேச்சு போட்டிகள், வினாவிடை போட்டிகள்னு பல நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் துறையில் வர எல்லா போட்டிகளையும் மாணவர்களை அதில் ஈடுபடுத்தி மாணவர்களோட தனித்தன்மையை அதில் எடுத்துட்டு வராங்க. கல்வி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் விளையாட்டுலேயும் எங்கள் பள்ளி முதன்மையில் இருக்கிறதுன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. போன வருடம் 2024 எங்கள் பள்ளி 23 மெடலை எடுத்திருக்கு. இனிமேலும் எடுத்துகிட்டே இருக்க போது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்களிடம் ஒரு சின்ன கதையை இந்த இடத்துல சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு 2 தவளை விளையாடிட்டு பேசிட்டு போயிட்டே இருந்திருக்கு. முன்னாடி இருந்த ஒரு 5 அடி கிணற அதுங்க பார்க்கல. அந்த கிணறுல 5 அடி கிணறுல ஒரு தவளை விழுந்துருது. அதை காப்பாற்ற போன இன்னொரு தவளையும் விழுந்துருது. கீழே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த மாதிரி நிறைய தவளைங்க அந்த இடத்துல இருக்கு. அப்போ அது ஒரு 5 அடி கிணறு. அந்த கிணறுல அங்கங்கே பொத்துகள் இருக்கும், அதில் கண்டிப்பாக பாம்புகள் இருக்குன்றது அந்த தவளைங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதில் 2 தவளை விழுந்தது இல்லையா, அதில் ஒரு தவளை மேலே போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. வேற எந்த தவளையும் ட்ரை பண்ணலை, ஆனால் அந்த ஒரு தவளை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 அடி போகுது, அப்புறம் கீழே விழுந்துருது. கூட இருக்க எல்லா தவளைகளும் சொல்றாங்க, நீ போனா கண்டிப்பா அந்த பாம்பு உன்னை சாப்பிடும், போகாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த தவளை இல்லை, நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 அடி போகுது, விழுந்துருது. திருப்பி 3 அடி போகுது, விழுந்துருது. கடைசி வரைக்கும் போயிட்டு கூட விழுந்துருச்சு. அப்படி ட்ரை பண்ணி அது வெளியில போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கீழே இருக்க தவளைகளுக்கெல்லாம் தெரியுது, மேலே போன தவளைக்கு காதே கேட்காது. அந்த தவளை மாதிரி நம்மளை எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணாலும் இது உனக்கு நடக்காது, இது யாரால முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த காது கேட்காத தவளை மாதிரியே நம்ம மேலே போய்கிட்டே இருக்கணும். நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதை பார்த்து ஒரு 4 பேர் இவங்களால முடியிறப்போ நம்மளால முடியாதா அப்படின்னு கண்டிப்பாக அவங்க நினைப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது என்னோட வாழ்க்கையில் நான் கேட்ட ஒரு விஷயம். ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் எப்போவுமே சோம்பேறியாக இருப்பான். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிக்க மாட்டான். பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுன்றதே அவனுக்கு ஒரு பிடிக்காத ஒரு வேலை. அன்றைக்கி ஸ்கூலில் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு வரான். வந்த உடனே டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பையனோட மார்க்ஸ்லாம் ரொம்ப பிலோ ஆவரேஜில் போயிட்டு இருக்கு, அவன் சரியாக கவனிக்கிறது இல்லை, கிளாஸில் தூங்குறான், எதுலேயுமே இன்வால்மெண்ட் காட்டுறது இல்லைன்னு டீச்சர்ஸ் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கும் அதை என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்ச பட்சத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு சாதாரண பெண்மணி. இதை எல்லாமே கேட்டுட்டு அவங்க நடந்து வெளியில் வராங்க. வெளியில் சோகமாக வர்றதை பார்த்துட்டு ஒரு பிடி சார் பார்த்துட்டு கேட்குறாரு, என்னம்மா சோகமாக வரீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை சார், என் பையனை பற்றி எனக்கே தெரியும், அவன் காலையில் எந்திரிக்க மாட்டான், படிக்க மாட்டான், எந்த வேலையும் ஈடுபாட்டோட செய்ய மாட்டேங்கிறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். டீச்சர்ஸும் அதே தான் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சார் நான் என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன்னா உங்கள் பையன் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்க போகுது அந்த ஸ்கூலில்.
அப்போ வந்து அந்த பிடி சார் வந்து லாங் ஜம்பில் வந்து இவனோட பேரை அவனோட பர்மிஷன் இல்லாமலே ஆட் பண்ணிடுறாரு. இப்போ லாங் ஜம்ப்கான கேமும் வரப்போகுது, அதுக்கான ரிஹர்சல் வரப்போகுது. அப்போ வந்து இன்னொரு பையனை விட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு. அந்த பையனும் கிளாஸில் போயிட்டு உன்னை பிடி சார் கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொன்னப்போ நான் எதுலையுமே பேர் கொடுக்கலையே, நான் எதுக்கு வரணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு வந்து இல்லை பிடி சார் உன்னை கூப்பிட்டாரு, உன்னை வர சொன்னாரு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனும் போய் நிற்கிறான். பிடி சார் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துட்டு இந்த இடத்துலேருந்து நீ அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. இவன் முறையே ட்ரை பண்ணுறான். ஆனால் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நான் போக மாட்டேன் பண்ண மாட்டேன் நிறைய விஷயங்கள் சொன்னான். பிடி சார் ரொம்ப வற்புறுத்தினதுனால இங்கேருந்து குதிக்க ட்ரை பண்ணுறான். போகிறப்போ அவனால் லாங் ஜம்ப் கரெக்டாக பண்ண முடியல, நடுவில் விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவன் திருப்பியும் ட்ரை பண்ணுறான், திருப்பியும் விழுந்துடுறான். இப்போ வந்துட்டு அவனுக்கு பிடி சார் மேலேயும் சுற்றி இருந்த சிரிச்சாங்கல்ல அவங்களெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப கோவம் இருக்குது. அந்த கோவத்திலே வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு ஸ்கூல் முடிஞ்சிச்சு நடந்து வேகமாக போகிறான். அப்போ என்ன ஆகுது, கீழே படுத்துட்டு இருந்த ஒரு நாயோட வாழை மிதிச்சிடுறான். நாய் வாழை மிதிச்ச உடனே இவன் ஓடுறான், பின்னாடி இவன் ஓட இப்படியே போய்கிட்டே இருக்கு. பார்த்தா ஒரு பெரிய கால்வாய் இருக்கு. இப்போ அவனால் நின்னா அந்த நாய் கடிச்சிடும், இல்லை குதிக்கலைன்னா அவன் கால்வாயில் விழுந்துருவான். ஸோ அவனுக்கு அந்த டைமில் இருந்த ஒரு சுச்சுவேஷன்னால ஓடி வந்து அந்த கால்வாயில் ஜம்ப் பண்ணிடுறான். நாய் அங்கேயே நின்றுது. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறான், இவ்வளோ பெரிய கால்வாயை நம்ம தாண்டி வந்துட்டோம், இதுதானே பிடி சாரும் கொடுத்தாரு, அப்போ நம்மளால ஏன் பண்ண முடியலன்னு யோசிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டே மூஞ்சிச்ச தொங்க போட்டுட்டே வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மாவும் வந்து கேட்குறாங்க ஏன்பா தம்பி இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸ்கூலில் நடந்தது ரோட்டில் நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்க அம்மாவும் அதான் சொல்கிறாங்க பிடி சார் இதனப்பா கொடுத்தாரு, நீ ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அவன் இன்னும் ஆழமாக யோசிக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரான். போகலாமா வேண்டாமா, சார் கிட்ட நிற்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறமா சாரே கூப்பிட்டு நேற்று ரிஹர்சல் தான்ப்பா நடந்தது, இன்னைக்கு தான் மெயின் கேமு, நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் இது வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்ன பையன் இல்லை சார் நான் வரேன், ஆனால் யாரும் என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேப்பா நீ குதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் குதிக்கிறான், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறான், லாங் ஜம்பில் சாம்பியனாகவும் ஆயிட்டான். ஸோ இந்த பையன் மாதிரி நம்ம திறமையை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு திறமை இருக்கும், அதை நம்ம தான் வெளிப்படுத்தி கொண்டு வரணும். அந்த மாதிரி இந்த மாணவர்களோட திறமைகளை எடுத்துகிட்டு வர்றதுல எங்கள் பள்ளி பேர் போனதுன்னு நான் சொல்லுவேன். என்னோட தனிப்பட்ட விஷயத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாக்டவுன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த மாற்றிருப்போம், நிறைய பேரை நம்ம இழந்திருப்போம், நிறைய டேர்னிங் பாயிண்ட் நம்ம லைஃப்பில் கிடச்சிருப்போம். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம்தான் இது. நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுவேன், ஆனால் அது என்றைக்குமே வெளியில் கொண்டு வந்தது கிடையாது. நான் வீட்டில் பாடுவேன், அதோடு நிறுத்திப்பேன், அது அப்படியே முடிஞ்சிடும், அது வெளியில் எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது. நிறைய லாக்டவுன்ஸில் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடந்திருக்கும், எங்கள் ஸ்கூல்லையும் நடந்தது. ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும் நடக்காமல் ரிப்பப்ளிக் டே, ஆனுவல் டே, இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு நிறைய நிகழ்ச்சிகள் கண்டக்ட் பண்ணாங்க. டீச்சர்ஸும் என்னை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, 2022 செப்டம்பர் மாதத்தில் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷன் வச்சாங்க. நான் அதில் வழக்கம் போல் கலந்துக்கிட்டேன், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வின் பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வெளியில் கொண்டு வரும்போது அது மற்றவங்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னதான் 3 இயர்ஸாக கர்நாடிக் கற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து எனக்கு என்றைக்குமே போனதே கிடையாது. ஆனால் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பல நிகழ்ச்சிகள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதிலலாம் டீச்சர்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது இந்த இடத்துல நிறைய விஷயங்களை நான் பாடி எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்றது வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. என்னோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. எனக்கு மேக்ஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும், நான் விருப்பப்பட்டு போடுவேன். ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய வரும், அதனால நிறைய இடத்துல என்னோட கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருக்கு. கான்ஃபிடன்ஸ் உடஞ்சதுனால நமக்கு மேக்ஸே வராது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் எங்கள் ஸ்கூலில் நிறைய மேக்ஸ் பற்றி நிறைய தேர்வுகள் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி 100க்கு 60 70 அப்படின்னு வாங்கிட்டு இருந்த பொண்ணு நான். ஆனால் இப்போ நடந்த 2024 நடந்த அரசு பள்ளி பொதுத் தேர்வில் நான் 10ஆம் வகுப்பில் கணிதத்தில் 100க்கு 98 மதிப்பெண்கள் பெற்றேன். மற்றவங்களுக்கு இது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும்னு தெரியல, ஆனால் இது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மாணவன் தன் பயிலும் கல்வி நிறுவனத்தில் ஒரு விதையாக விதைக்கப்படுகிறான். அவன் திறமையை வளர்ப்பது அந்த நிர்வாகத்தோட பொறுப்பு. அந்த பொறுப்பை எங்கள் பள்ளி ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வருது. இந்த பள்ளியை பற்றி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.